ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழணும்? உயிர்த்தெழாவிட்டால் என்ன? படிக்கட்டுமா ஒரு வசனம்? நான் உங்களுக்கு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், இன்னும் நீங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15 பார்த்தோம். நம்ம விசுவாசம் நம்பருக்கு வீணா போயிட்டு இருக்கோம். பாவத்திலிருந்து விடுவிக்க யாருமே இல்லாம போயிருக்கும். இயேசு உயிர்த்தெழுந்த என்னத்தை நிரூபிக்குது? பாவத்தின் மேல அவருக்கு அதிகாரம் உண்டு, மரணத்தின் மேல அதிகாரம் உண்டு. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று 3வது நாள்ல சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. நம் மேல எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நம்ம அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவ்வளோ பெரிய தேவன் வெற்றி சிறந்தார். இது என்னத்தை நிரூபிக்குது? நம் வாழ்ற இந்த வாழ்க்கை மரணம் தான் எண்டு கிடையாது. மரணத்துக்கு பின்னாடி உயிர்த்தெழுதல் இருக்குதுன்றத ஆண்டவர் நிரூபிச்சார். பாவத்தை ஜெயிக்க உயிர்த்தெழுதல் மாத்திரம் போதாதுங்க. அந்த பாவத்தை எல்லாம் தம் மேல சுமந்து மறிக்கணும். மறித்த பிறகுதான் உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டினாரு. பாவம் நினைச்சுக்கிச்சு நம்மளை எல்லாரையும் அடிமைப்படுத்தி நம்மளை சாகடிக்கலாம். ஆண்டவர் உயிர்த்தெழலன்னா நம்ம பாவத்திலே அமிழ்ந்து மூழ்கி இருப்போம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மூலமா நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கழுவினார் சிலுவையில். நம்முடைய பிரசன்ட் லைஃப்லயும் நம்முடைய ஃபியூச்சரும் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு பரலோகராஜ் போகக்கூடிய அந்த ரட்சிப்பின் மூலமா நமக்கு அந்த நித்தியத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஃபியூச்சர், நம்ம எதிர்காலம் ஆண்டவர் கையில எப்படி இருக்கு? சேஃபா இருக்கு. இயேசு எல்லாரும் செத்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லறையில தான் இருப்பாங்க. போய் அவங்கள நம்ம பார்ப்போம். ஆனா இயேசுவின் கல்லறையில இயேசு இல்லை. அங்க துதித்து ஆண்டவரை உயர்த்தி பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அது இருக்கு. இன்னும் ஆண்டவருடைய கல்லறை திறந்திருக்கு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தரிசனத்தை இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததை கண்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் எல்லாம். ஆண்டவர் மரித்த பிறகு ஆண்டவரை யாரும் கொல்லலைங்க. அவரே தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக கொடுத்தார் சிலுவையில். ஆண்டவர் தான் ஒரு ப்ரூஃப். மரிச்ச பிறகு மறுவாழ்வு இருக்குன்றதுக்கு. நம்ம செத்து போன ஆண்டவரை கும்பிடலைங்க, உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் நம்மளையும் உயிரோடு உள்ளவர்களை மாற்ற மனம் மாறு செய்கிறார். அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்கிறார். நம்மளும் ஆண்டவரை போல பரிசுத்தமா ஜீவிப்போம். God bless you, my friends. Thank you. Bye bye.